ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விளாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. சப்பாத்திக்கு சைடிஷ் 2 சைடிஷ் செஞ்சுருக்கேன். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு தான் இந்த ஃபுல் வீடியோவும். சப்பாத்திக்கு சைடிஷ் புதுசாக செய்யணும்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்டான சப்பாத்திக்கான சைடிஷ் ரெடி. பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள்: சோம்பு, ஜீரகம், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேப்சிகம், பெருசா கட் பண்ண வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாம சோம்பு, ஜீரகம், கொஞ்சமாக நிலக்கடலை போட்டு 3த்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதை ஃப்ரை பண்ணிடணும். எடுத்து தனியாக வச்சிடணும். இப்போ உருளைக்கிழங்கையும் கட் பண்ணதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி லைட்டாக கலர் மாறும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை ஓரமாக வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயம், அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் அதையும் போட்டு வதக்கிட்டு 2 தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நாம் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் இல்லையா, நிலக்கடலை, சோம்பு, ஜீரகம் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு தேவையான உப்பை போட்டு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சோன்னே எண்ணெயில் வதக்கி வச்சிருக்கிற காய்கறியை போட்டு மறுபடியும் கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அது மேலே கொத்தமல்லியை தூவி சப்பாத்தியோட எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஃபுட்டு மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது மேத்தி பொட்டேட்டோ பட்டாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோன்னே வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினோன்னே இந்த வெந்தய கீரை இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணி அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு அது லைட்டாக கலர் மாதிரி வந்தோடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா அதையும் போட்டுடுங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், பட் சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடையில ரொம்ப நல்லா இருக்கும். தோசையாக ஊற்றி நடுவில் வச்சு மசால் தோசை மாதிரி கூட சாப்பிடலாம். இதுவும் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.